Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குர்குரே. அதை எப்படி ஈஸியா வீட்லயே செய்யலாம்னு நானும் என்னோட சிஸ்டரும் உங்களுக்கு சொல்லி தரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு உடனே வரும். ஃபர்ஸ்ட் நம்ம சல்லடையை எடுத்துக்கலாம். அரிசி மாவு எடுத்து அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மாவில் டஸ்ட் இதெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி மாவை இந்த மாதிரி பண்ணிடுங்க. இதை நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவையும் நான் சலிச்சு தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் சலிச்சே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சலிச்சு தான் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சோடா உப்பு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மல் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தவாவில் இந்த பேட்டரை ஊற்றிடுங்க. வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் தவாவில் வந்து நீங்கள் அந்த மாவை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாக ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ அது ஒட்டாமையும் இருக்கும், மாவும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பட்டர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான இந்த முறுக்கு சுடுற பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். அதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம கூல் பண்ணோம். அப்போ தான் மாவு வந்து நல்லாயிருக்கும். ஸோ கூல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாவை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். அது கூட சோள மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாவையும் அதையும் சேர்த்து ரெடியான உடனே ஒரு தவாவில் எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து அதை காய வச்சுக்கலாம். மாவு எடுத்து குர்குரேவை ரெடி பண்ணலாம். சின்ன சின்னதாக இப்படி சின்ன சைஸ் உருண்டை எடுத்து நீங்கள் இப்படி கையில் தேய்ச்சி விட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம அது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெயில் போட்டோன்னே நல்லா பொஃப்னு வரும். அது வந்துட்டு ரொம்ப கருகிடக்கூடாது. ஒரு லைட் ப்ரௌனிஷாக வந்ததுக்கு உடனே நம்ம எடுத்துடணும். அது வரை நல்லா அது குக் ஆகட்டும், உள்ளே ஃபுல்லாக குக் ஆகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நல்லா ப்ரௌனான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம வந்து அதை எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சுக்கலாம். ஆயிலெல்லாம் அப்போ தான் ட்ரை ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குர்குரே வந்து வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெப்பர், தென் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா நம்ம சால்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட் ரொம்ப போட வேண்டாம், நம்ம ஆல்ரெடி மாவில் போட்டனால லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லா இதுலேயும் அந்த மாவில் ஒட்டணும். அதனால நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயும் அது பட்டிருக்கு. இப்போ நம்மளோட குர்குரே ரெடி. இதை சாஸ் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.